அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி 30ஆம் தேதி காரடையான் நோன்பு. நமக்கு சனிக்கிழமை தினத்தன்று வருது. இந்த நாள் என்று காரடையான் நோன்பு எப்படி விரதம் இருக்க வேண்டும் மற்றும் தாலிக்கயிறு மாற்ற வேண்டிய முக்கியமான நேரம், தாலிக்கயிறு மாற்றும்போது சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன மந்திரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தை நிச்சயமாக எல்லாருமே படிக்க வேண்டும். அதையும் நான் கொடுத்துட்றேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. தாலிக்கயிறு கட்டும் போதும் மற்றும் பூஜை பண்ணும்போதும் இந்த ஸ்லோகம் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமை தினத்தன்று காலை சீக்கிரமாக எழுந்து குளித்துவிட்டு காமாட்சி அம்மனுடைய படம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட காமாட்சி அம்மன் படம் இல்லை அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாருக்கிட்டே கட்டாயமாக இருக்கும் இல்லையா, அந்த விளக்குக்கு விளக்கேற்றி வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. அம்மன் படம், உங்களுக்கு இஷ்ட தெய்வமான அம்மன் படம், உங்ககிட்ட மகாலட்சுமி தாயாரோ அல்லது மற்ற அம்மன் படம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த படத்திற்கு முன்னாடி காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. என்னென்ன நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா, படத்திற்கு நல்ல மல்லிகை பூக்களால் வாசனை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு விளக்கேற்றி வைத்துட்டு நம்ம தாலிக்கயிறு சரடு இருக்கு இல்லையா, தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸ் பிட்டு வளையல் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யணும். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக வைப்பது ரொம்ப நல்லது. நெய்வேத்தியமாக கார அடை வைப்பாங்க, இல்லைன்னா இனிப்பில் அடை வைப்பாங்க. வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். அதை பார்த்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நெய்வேத்தியம் கட்டாயமாக வைப்பது ரொம்ப நல்லது. இப்போ தாலி சரடு மாற்ற வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் தாலிக்கயிறுலாம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ நம்ம தாலிக்கயிறு மாற்ற வேண்டிய முக்கியமான நேரத்தை நம்ம பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். எப்போதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. அதாவது சூரிய உதயம் ஆரம்பிக்கிற வரை நமக்கு நேரம் பார்க்க தேவையில்லை. சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நம்ம நேரம் பார்க்கணும். எந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றணும் அப்படின்னா, காலை 7:30 8:30 மிக சிறப்புக்குரிய நேரம். காலை நேரம் 7:30 to 8 இந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து நமக்கு நல்ல நேரம் காலை 12:15 இருக்குது. 12:15 to 1 வரை இந்த நேரத்தில் இருக்குது. அடுத்து மாலை 4:30 5:30. அடுத்து நம்ம மாலை 6 மணிக்கு மேலே நேரம் பார்க்க தேவையில்லை. அடுத்து நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம், நம்ம தாலிக்கயிறு மாற்றக்கூடாத நேரம் காலை 9 to 10:30 ராகு காலம் இருக்குது. அந்த நேரத்தில் மாற்றக்கூடாது. யமகண்ட நேரம் மதியம் 1:30 3 மணி வரை இருக்குது. இந்த நேரத்தில் மாற்றக்கூடாது. இந்த 2 நேரம் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. குளிகை நேரம் காலை 6 to 7:30 இருக்குது. அந்த நேரம் கூட அந்தளவுக்கு ரொம்ப இதாக பார்க்க மாட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் யமகண்டத்தில் மட்டும் நீங்கள் தாலிக்கயிறை மாற்றாமல் பார்த்துக்கோங்க. காலை 7:30 to 8:30 தான் மிக சிறப்புக்குரிய நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு 6:30 ஒரு 6:20 நீங்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோகம் கட்டாயமாக சொல்லணும். எதற்காக காரடையான் நோன்பு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, சாவித்திரி அவங்களுடைய கணவனை யமதர்மனிடம் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதனால தான் இந்த வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது. அதாவது கணவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை தருவதற்காக தான் இந்த காரடையான் நோன்பு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஸ்லோகம் சொல்லணும். உருகாத வெண்ணையும் ஓரடியும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு மஞ்சள் கயிறு கட்டிக்கிடணும். ஏன்னா கணவர் நீண்ட ஆயுளுடனும் நம்மளை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடே நமக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. உங்களால் என்ன முடியுதோ நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. கட்டாயமாக மஞ்சள் கயிறு மாற்றி வழிபாடு செய்துக்கோங்க. ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக, ஆயுள் அதிகரிப்பதற்காக நம்ம மாற்றுவது ரொம்ப நல்லது. அடுத்து மிகவும் முக்கியமானது நம்ம கடைபிடிக்க வேண்டியது, கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட மஞ்சள் சரடு, மஞ்சள் குங்குமம், வளையல் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு 5 பேருக்கு 3 பேருக்கு 9 பேருக்கு இல்லை ஒரு ஆளுக்கு அது கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. வைத்து கொடுக்கும்போது கொஞ்சோண்டி மல்லிகைப்பூ வைத்து கொடுப்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். முடிந்த அளவுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. வீட்டிலே இருந்தபடி எளிமையாகவும் வழிபாடு செய்து கொள்ளலாம்.